ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் இன்றைக்கி 6வது நாள் 7வது எபிசோட், சாட்டர்டே எபிசோட். இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. ஆரம்பித்தது நேற்றைய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேயோட ஹாப்பனிங்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லோரும் சமைச்சிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். தவிர்க்க முடியாத காரணங்களினால் நந்தினி வெளியேறினார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆஸ் யூஷுவல் பார்வதி உடனே பிக் பாஸ் ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு ஏய் நந்தினி நந்தினி அப்படின்னாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதே மாதிரி மூவரணி பார்வதி அண்ட் கலையரசன் திவாகர் அவங்க உட்காந்து மற்றவங்களை பற்றி கொஞ்சம் நாள் பேசிகிட்டு இருந்தாங்க. கம்ருதீன் அங்கேருந்து திவாகர்கிட்ட நேத்திக்கு நடந்ததுக்கு சாரி சொல்ல வரேன், அந்த நந்தினி மேட்டரில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கள போன்னு சொன்னப்போ அவர் கூப்பிட்டார் இல்லையா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வர, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் மொத்தமாக மறுக்க, உடனே பார்வதி ஆட்டிடியூட் காமிக்காத, இங்கே ஆக்ட் பண்ணாதன்னெலாம் சொல்ல காமெடியாக இருந்தது. அடுத்தது விஜய் சேதுபதி சார் வந்தார். உங்களை எல்லாரையும் சந்திருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேட்டை நான் உள்ளே போகும்போதே சொன்னேன் இவங்கெல்லாம் எதையாவது உடைப்பாங்கன்னுட்டு, நான் சொன்னதை காப்பாற்றினதுக்கு நன்றி, நீ உடைச்சதுக்கு அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு இது சொல்லிவிட்டு, அதாவது நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நேம் மாதிரி கூப்பிட்டதுக்கு ஒரு சின்ன இது வச்சார். அதாவது இந்த வீட்டில் மாயான்னு யாரை கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் யார் யார் இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டு உடனே ஒத்தரியாக பேர் சொன்னோன்னே சபரி, விக்கல்ஸ் அண்டு எஃப்ஜே சொல்லிட்டாங்க. ஆதிரை என்னாச்சுன்னு தெரியல உட்காந்துக்கிட்டே சொன்னாங்க. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரமோ. உடனே என்னாச்சு ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடந்துக்கிறதுக்கு இங்கே வரல அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ப்ரமோ அட்ரஸ் பண்ணப்பட்டது. அடுத்தது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த வீட்டில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே பாரு எழுந்து நான் எல்லாத்துலேயும் வாய் வச்சுருக்கேன், அதாவது எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் நான் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. சபரி எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை கரெக்டாக பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அங்கங்கே காமெடி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்சரா நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அடுத்தது பிரவீன் காந்தி இது பண்ணோடனே அவர் அதுக்காக தான் இதுவே கேட்க ஆரம்பித்தாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு நமக்கு சரின்னு தோணுனதெல்லாம் எல்லாருக்கும் சரின்னு ஆகிடாது சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு, உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் சொன்ன கருத்துகள் உங்களுக்கு எப்படி அப்படின்ன உடனே பாரு எழுந்து இவர் இப்போ இதை பற்றி சொன்னார், அவருடைய கதை சொல்லும்போது இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், நான் இப்படி உட்கார்ந்துருந்தது அவருக்கு கஷ்டமாக இருந்தது இன்னொன்னே, அதெல்லாம் தனிப்பட்ட கருத்து, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னொன்னே, கல்யாணம் தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார், அது என்ன தவறு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. கெமிக்கிட்ட கேட்ட உடனே சார் அவர் சொல்கிறது ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவர் ஒருத்தருக்கு மட்டும்னு சொல்லணுங்கிறது கிடையாதுன்னு உடனே அவர் அதோடையே நிறுத்திட்டு, நீங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் அது உங்களுடைய கருத்து, அது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அதை எல்லாரும் ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய பார்வையை மாற்றிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் நிறைய அங்கங்கே லேடிஸ்னு டிகிரேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அவருடைய பார்வையை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்தது. அடுத்தது திவாகர் நல்லா சிரிக்க வச்சேன் சார் எல்லாரையும் அப்படின்னொன்னே, சார் உங்கள் அகாடமி உண்மையிலே நல்லா இருந்தது சார், நீங்கள் வெளியில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா என்னையும் சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவரை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தார். ஆதிரை பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க, அதை பிரச்சனை தனியாக பார்த்து நீங்கள் தனிங்கிறத உணர்ந்துக்கோங்க, அதர்வைஸ் அது உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணும், ரொம்ப ஹர்ட் ஆகிடும், ஏன்னா அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிடுறாங்க ஒரு பிரச்சனையில் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணினார். இதில் இவங்கக்கிட்ட நிறைய டிஸ்கஷன் போயிருக்கோம், அதுலேருந்து எடிட்டட் 1.5 hours தான் நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. அதனால் அவங்க பின்னாடி அழறதுக்கு என்னை ரொம்ப பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முழுமையாக காட்டப்பட்டிருக்காது. ஏன்னா இவங்க அழுதாங்க, அரோரா அழுதாங்க. அடுத்தது
இவர்கிட்ட சொல்லும்போது திவாகர் வந்து, சார் நான் எல்லாரையும் காமெடி பண்ணி சிரிக்க வச்சேன், என்னோடய நடிப்பு திறமையெல்லாம் காமிச்சிட்ருக்கேன், எல்லாரும் ஆனால் என்னை எதிர்க்கிறாங்க, அப்படியே ஒருத்தம் பேசினா 19 பேரும் பாஞ்சிட்டு வந்துட்டுறாங்க. ஏங்க, கலையரசனும் உங்கள் பாருவும் இந்த 19 பேரில் ஒருத்தர் தானே, அவங்களையும் சேர்த்தே சொல்லிட்டீங்களா? வெரி நைஸ். உடனே விஜய் சொன்னார், அடுத்தவங்க சொல்கிற கருத்தை கேளுங்க, அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஸோ அவங்களுடைய தாட் எல்லாம் காலி ஆகிடும், அவ்வளோதான் அப்படின்னு முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோடத பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிங் டேலண்ட் எல்லாத்தையும் இங்கேயே காலி பண்ணிடாதீங்க, அதை வெளியில் வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இங்கே பண்ணுங்க அப்படின்னு லைட்டாக சொன்னார் அவருக்கு. அடுத்தது அவர் வந்து, சார் ஐ லவ் யூ சார்னொன்னே, உங்களுக்கு லவ் யூ எனக்கு வந்து உங்களை எப்போ பிடிக்குமோ அப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஆதிரை வந்தோடனே ஆர்கியூமெண்ட்டில் ஹெல்தியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே பாரு வந்து சும்மா நிறைய சொல்லுது அப்படி இப்படின்னு ஏதோ கமெண்ட்லாம் பண்ணினாங்க. கனி வந்து கிச்சனை நல்லா கவனிச்சிட்டேன் அப்படின்னோடனே, கிச்சனை கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் நீங்கள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்தது விக்ரம் எழுந்து, சார் நான் கப் எடுத்தது மட்டும்தான் சார் செஞ்சேன், அந்த தண்ணியை பார்த்துருந்தேன் என்னென்னு அது ஒரு பெரிய ஹீரோயிக் மூமெண்ட் ஆகிருக்கும், அதை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். துஷார் வந்து, சார் நான் வந்து கேப்டன் ஆனேன், போய் படுத்துக்க போனால் பெட்டுக்கு நடுப்புற பள்ளி இருந்தது சார் அப்படின்னுட்டு, எனக்கு இந்த எலி பள்ளின்னா பயம் சார். உடனே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. உடனே இவர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டினுடைய தலைவர் இப்போது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, உடனே தலை ஆனதும் செஞ்ச முதல் சாதனை அதுதானா அப்படின்னோடனே, சார் அது பேசி கொஞ்சம் தள்ளி படுத்துக்கன்னு சொல்லிவிட்டு அதை தள்ளி விட்டுட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்னோடனே கிண்டல் பண்ணினார். நான் இது வரைக்கும் ஒழுங்காக பேசலையேங்கிறது என்னோடய பொறுமையை வச்சு நான் ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படி இப்படி அப்படின்னொன்னே, ரொம்ப பொறுமையாக இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணார். கம்ருதீன் ஒன்று கொட்டாவி விட, படுத்து தண்ணி பிடிக்க சொன்னால் படுத்து தூங்கிட்டு, என்ன இப்போ வந்து படுத்து தூங்குறீங்க, தூக்கம் வருதான்னொன்னே அவரும் கூலாக, ஆமாம் சார் 4-5 நாளாக தூக்கமே இல்லை சார், அதனால் எனக்கு தூக்கம் வருது சார் அப்படின்ன உடனே, மக்கள் டைம் தருவாங்க, மொத்தமாக படுத்து தூங்கிடுவீங்க, பார்த்து விளையாடுங்க அப்படின்னாரு. கலையரசன் வந்து, நான் கரகாட்டம் கற்றுக் கொடுக்குறேன் சார், இது பண்ணுறேன் சார்னொன்னே, பொங்கல்லாம் கூட வருது இல்லை, ஒழுங்காக விளையாடுங்க, விளையாடினா தான் நீங்கள் பொங்கல் வரைக்கும் அங்கே இருக்க முடியும், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டாரு. எஃப்ஜே எழுந்து, பப்ளிக் இன்ஸ்பயர் ஆவாங்கங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் சார்னு உடனே, என்னது வெட்டுவேன்னு சொன்னதா அப்படின்னாரு. உடனே அப்படி சொல்கிறது வந்து தவறு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, என்ன தான் கோவம் வந்தாலும் சரி நீங்கள் எது வேணாலும் பதில் சொல்லலாமே தவிர வெட்டுவேன் குத்துவேன்னு கிளம்புறதெல்லாம் தப்புன்னொன்னே திவாகர் எழுந்திருக்க போனார். இது உங்களுக்கான டைம் இல்லை திவாகர், உட்காருங்கன்னு அவரை கட் பண்ணிட்டாரு. அடுத்தது கானா வந்து முடிஞ்ச வரைக்கும் பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணுறேன்னாரு. ரம்யா வந்து தைரியமாக இருக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. வியன்னா வந்து கேமரா முன்னாடி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன் சார்னு கொஞ்சம் சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லலை. சுபிக்ஷா வந்து, எனக்கு பாடுறதுனா ரொம்ப கஷ்டம் இருக்கும், இங்கே எல்லாரோடையும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக இது சொல்லலை. அடுத்தது இவர் போன உடனே அரோரா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ்வளோ திட்டுறாரு, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்னுட்டு. உடனே துஷாரும் ஆதிரை எஃப்ஜே இவங்க எல்லாமா, இல்லை இப்படிலாம் சொல்லாத, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதிரை நின்னது, நான் இவ்வளோ இதுவாக அடமண்ட்டாவா தெரிகிறேன், அப்படியா அதுவாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எஃப்ஜேயும் ஆதிரையும் தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. தே ஹேவ் பிகம் திக் ஃப்ரெண்ட்ஸ் லைக். அடுத்தது அரோரா வந்து நத்திங் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நல்லா விளையாடணும், அதாவது இவர் திட்டினது இது பண்ணோன்னே, எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் இதை வந்து பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது, நல்லா விளையாடணும், நீங்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க, பிகாஸ் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறது, இந்த ஷோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல அனுபவமாக நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிற டாஸ்க் பற்றி ஆரம்பித்தாங்க. தண்ணியினுடைய இம்பார்ட்டன்ஸ் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு கமருதீனை செலக்ட் பண்ணோன்ன உடனே
பிரவீன் காந்தி தானாக வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் எகெயின். இவங்க வந்து பொண்ணுங்கிறதுனால இவங்களால இழுக்க முடியாதுன்ன உடனே இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணது யாருன்னா சுபிக்ஷா அண்ட் நந்தினி, சுபிக்ஷா அண்ட் ரம்யா. உடனே நீங்களே கேட்டிருக்க வேண்டியதானே, நாங்கள் பண்ணுறோன்னுட்டு, ஈக்குவாலிட்டி வேணும்னு பேசினதோடு நிறுத்திட்டீங்களே, பண்ணியிருந்தீங்கன்னா டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ன உடனே கமருதீன் எழுந்து பயங்கரமாக குட்டையை குழப்பினார். அதுதான் செகண்ட் ப்ரமோ. இவங்க வந்து லக்ஸுரி இவங்களை மட்டும் குத்தம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னுட்டு. சபரி யாரையுமே குத்தம் சொல்லலை, சபரி எல்லாருமே தான் பண்ணலன்னு சொன்னார். அவர் கூட யார் யார் உட்காந்துட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னார். நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் லக்ஸுரி வீட்டுக்காரங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஏன் உங்களை என்டர்டெயின் பண்ணி உங்களுக்கு அந்த டாஸ்க்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ நீங்கள் தான் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் தான் குரூப் சேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, உட்காருங்க, நெக்ஸ்ட் டைம் அது கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. அவன் சபரியவே ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தார். அடுத்தது அவரே கேட்டார், உங்களுக்கெல்லாம் தோணலையா இவர் சபரியை ப்ளேம் பண்ணிகிட்டே தன்னுடைய வீட்டுக்காரங்களையே, தட் இஸ் லக்ஸுரி ஹவுஸில் இருக்கிறவங்களையே வேலை செய்ய சொல்ல அவங்கள வந்து தாழ்த்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் வேலை வாங்கலை அப்படின்ன உடனே பிரவீன் காந்தி சார் எழுந்து, இல்லை நாங்கள்லாம் வேலை கொடுக்குற இடத்துல இருக்கோம், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லை அப்படின்ன உடனே, உங்களை யாரும் வேலை செய்ய சொல்லலை சார், அவங்கள வேலை வாங்குறதுக்கு கூட நின்று அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்க தான் சொன்னேன் அப்படின்னாரு. அடுத்தது திவாகரை கூப்பிட்டு, ஸ்டோர் ரூமில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு. கிளாப் போர்டு வச்சுருக்காங்க, அந்த கிளாப் போர்டை எடுத்துகிட்டு வந்து, இந்த வீட்டில் யார் நடிக்கிறாங்க, இவங்க செஞ்சது சரியில்லை, ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது அப்படின்ன உடனே ஃபஸ்ட்டு திவாகரே நீ பண்ணிடுன்னொடனே எஃப்ஜே வெட்டிடுவேன்னு சொன்னது சரியா இல்லை. அடுத்தது பிரவீன்ராஜ், அடுத்தது கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த நந்தின் ரம்யாஜோவோட சண்டை வந்தது இல்லையா, அதில் இவங்க 3 பேருமே இன்வால்வ்டு. ஸோ இவங்க 3 பேரும் பண்ணது பிரச்சனையை ஊதி பெருசாக்கி விட்டு தன்னை ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் திவாகரை தவிர, நடிப்பு அரக்கனை தவிர வேறு யாரும் ஹீரோ ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் இவங்க ஹீரோ ஆகிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, உங்கள் நடிப்பு திறமையெல்லாம் இங்கே கொட்டிடாதீங்க, அதுக்கு வேறு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் யாராவது ஒத்தரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது கமருதீன் வந்து, ஆனால் கமருதீன் அண்ட் பிரவீன்ராஜ் எழுப்பி, நீங்கள் யாராவது உங்ககிட்ட சீரியஸாக பேச வரும்போது அதை சிரிச்சுக்கிட்டே கேட்குறது சரியா, ஏன்னா அது நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்கும், எழுத்தாப்பில் பேசுகிறவங்கள ட்ரிகர் பண்ணும், அது தப்பு அப்படின்னாரு. ரம்யா வந்து திவாகரை வந்து இது பண்ணாங்க, அந்த சண்டையை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. திவாகரையும் நீங்கள் செஞ்சதும் தவறு தான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவரையும் சொன்னார். அடுத்தது அரோரா எழுந்து எஃப்ஜேயை இது பண்ண, அரோராக்கும் திவாகருக்கும் 2 பேருக்குமே நான் வந்து பதில் சொல்லலாமா அப்படின்னு சொன்னபோது, அவர் வந்து இப்படி பேசினார் அப்படி பேசினாருன்னு சொன்னோன்னே, ஒரு ஆக்ஷன் நடந்ததை நீங்கள் வந்து இது ரியாக்ட் பண்ணதை இந்த எக்ஸ்பிளனேட் பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்பிளனேஷனே தவறு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது எது நடிப்பு என தோன்றுகிறதுன்னொன்னே பாரூட்ட போனோன்னே கெமி டாஸ்கில் வந்து கெமி என்னை அட்டாக் பண்ணாங்க, அதனால் அவங்க வந்து பண்ணது நடிப்புன்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னோடனே யாருமே எதுவுமே பதில் பேசலை. அடுத்தது கனி எழுந்த உடனே ஆடியன்ஸில் பயங்கர கிளாப்பு, அதை பார்த்த உடனே லைட்டாக பாருவுக்கு எகிற ஆரம்பிச்சிது. பின்னாடி சொன்னாங்க திவாகர்கிட்ட, கனி எழுந்த உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, அடுத்தாப்புல அவங்க வந்து ஆரம்பித்து வச்சாங்க பாருன்னுட்டு, அடுத்தது எல்லாரும் எனக்கு தான் கிளாப் தட்டினாங்க அப்படின்னா, கிளாப் போர்டு அடித்தாங்க, சாரி கிளாப் தட்டினாங்கன்னா உடனே எல்லாரும் பாராட்டினாங்கன்ன மாதிரி ஆகிடும். பாரு வந்து ஃபைனல் டாஸ்கில் துஷாரை வந்து நீ தான் கேப்டன் ஊன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் நந்தினி வந்து கத்திட்டு இருக்கும்போது இவர் போய் நீ அவகிட்ட போகாதங்கும் போது என் பின்னாடி வராத போ, அதாவது தன் பிடிக்குள்ளே இருக்கிற ஒரு கேப்டனாக இவன் இருப்பான், இவனை என்ன வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சதுக்கு இவங்க பண்ணது நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பயங்கரமாக எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. அடுத்தது ஆதிரியும் எழுந்து பாரு ஸ்டோரி டெல்லிங்கில் காந்தி சார்
ஸ்டோரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து திமுறா இது பண்ணி நான் வெளில போய்ட்றேன் சார், என்னால் கேட்க முடியாதுங்கிற மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் அவர் பேசி முடிச்சோன்னா சூப்பர் சாங்கெல்லாம் வெரி நைஸ் அப்படின்னு பண்ணது நடிப்பாட்டம். உண்மையிலே நடித்த மாதிரி தான் இருந்தது. அடுத்தது பிரவீன்ராஜ் வந்து பாரு எகெயின் எல்லாமே எங்கே பிரச்சனை நடந்தாலும் அது அவங்க பிரச்சனையாயிடும், அது நடிப்புன்னு தோன்றுறது. எகெயின் துஷாரும் பாரு, ஏன்னா அவரும் நந்தினி இஷ்யூவில் இவர்கிட்ட போனப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க பின்னாடியே போய் உட்காந்து அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் தேடுறாங்க, அந்த இடத்துல தன்னை கேமரா முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கங்கும்போது இவங்க பண்ணது எல்லாமே நடிப்பாக இருந்தது. ஸ்டார்டிங் டு எண்டு ஃபேக்கு தான் அப்படின்ட்டாரு. அடுத்தது சுபிக்ஷாவும் பாரு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டே இருப்பாங்க, யாராவது பேசுகிறத உள்ள நுழைஞ்சு என்னதுன்னு கேட்டு அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னுட்டு. எகெயின் கெமி எழுந்து பாரு எந்த பிரச்சனை நடந்தப்போ நேரம் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், ஏன் டாஸ்கில் அப்படி பண்ணேன்னுட்டு. அது பண்ணாமல் பக்கம் பக்கமாக பேசி என்னை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணி அது எல்லாமே எனக்கு நடிப்பாக தான் தோணுது அப்படின்னாங்க. அடுத்தது ரம்யாவும் எகெயின் பாரு எல்லார்கிட்டையும் பற்ற வைப்பாங்க, இவங்கக்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, அடுத்தது அவங்கக்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, எல்லாமே நடிப்பு. திவாகர் வந்து எல்லாத்துக்குமே நடிக்கிறாரு அப்படின்ன உடனே அவர் சிரித்தார். உடனே எல்லாமே பாராட்டு இல்லை திவாகர் அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். கமருதீன் எழுந்து நந்தினி வந்து எலி பூனையை பிடிக்கிற மாதிரி அவங்க பின்னாடியே போகிறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ கமருதீனும் பாரு எதுக்குன்னா நந்தினி இஷ்யூவில் எலி பூனையை பிடிக்கிற மாதிரி அவங்க பின்னாடியே போய் அவங்கள கிளப்பி விடுறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு நந்தினி போனதை நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை அட்ரஸ் பண்ணுறேன். அடுத்தது விக்ரம் எழுந்து கமருதீன், ஏன்னா தண்ணியை விட்டது அதை நான் போய் கூப்பிடும்போது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு, எனக்கு உண்மையிலே புரியல அப்படின்னாரு. கானா வினோத் எகெயின் பாரு எகெயின் நந்தினி இஷ்யூ. அப்புறம் எஃப்ஜே வந்து திவாகர் எல்லா பிரச்சனையிலையும் தலையிடுறாருன உடனே பாரு ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. பாரு அப்படி பண்ணாதீங்க, இது சபை நாகரிகம் இல்லை, அசிங்கமாக இருக்குது, அது திரும்ப பண்ணாதீங்க அப்படின்னு இம்மீடியட்டாக டக்குன்னு ரியாக்ட் பண்ணார். அடுத்தது சபரி வந்து கலை, ஏன்னா அவர் வந்து ஸ்டோரி சொன்னப்போ ஒன்று சொன்னார் அப்படின்னு கலையை பற்றி சபரி சொன்னார். ஸோ அவர் பண்ணுறதெல்லாம் நடிக்கிற மாதிரி இருக்குன்னுட்டு. பிரவீன் காந்தி எகெயின் பாரு. பிரவீன் காந்தி ஆக்சுவலாக நான் யாரையுமே சொல்ல தயாராக இல்லை சார் அப்படின்னாரு. ஆனால் அப்புறமா கேட்ட உடனே பாரு ஒரு கேரக்டரை கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ன உடனே பார்த்தீங்களா, நீ கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாரு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தோடனே இது எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்காதீங்க, வெளியில் ஆடியன்ஸும் இதே கருத்தோடு தான் இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு, ஸோ இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு திவாகர்கிட்ட கேட்டார். அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, வெளியிலேருந்து சொன்னாங்க பஃப்ஸ் கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும், அப்புறம் முட்டை பரோட்டா வரும், சால்னா வரும் அப்படின்னோடனே எதெல்லாம் எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள், நான் பிக் பாஸ்ட்டை சொல்லிடுறேன், அவர் ஒவ்வொரு இதுக்கும் அனுப்பிச்சி வைப்பார். இது ஸ்கிரிப்டட் இல்லை இல்லையா, பிகாஸ் அந்த பொண்ணு சொன்னா இல்லையா இது ரியாலிட்டி ஷோவில் ரியாலிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நந்தினி பொண்ணு, இது ஸ்கிரிப்டல் இல்லை இல்லையா, இது ரியாலிட்டி ஷோ தானே அப்படின்னோடனே ஆமாம் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்குதுன்னு அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் முடித்த உடனே யாரும் ஹர்ட் ஆகாதீங்க, இங்கே நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு தான், இதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு மட்டும்தான், எங்கள் யாருக்கும் இதனால் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நாளைக்கு பார்க்குறேன்னு. பாரு பயங்கரமாக அழுறாங்க, கேமரா முன்னாடி நடிக்கிறேங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு இங்கே கேமரா இருக்கிறதே ஒரு இதுவே இல்லை, ஸ்மரணையே இல்லைங்கிற மாதிரி, ஏய் நகருடா கேமராவை மறைக்கிறேன்னு சொல்லிகிட்டே பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே டபுக்குன்னு கேமராங்கிறதே எனக்கு தோணலை, அதுவா இதுவா அப்படின்னு பயங்கரமாக பண்ணோன்னு. ஆனால் சபரி அங்கேருந்து வந்தார். நீ பண்ணுறதெல்லாம் நடிப்புன்னு நீ நினைக்கிறியா, நீயா தானே இருக்க, விட்டுரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு. வேறு யாருமே அவருக்கு அவங்க கிட்டக்க வரல. கலை, திவாகர், பாரு எகைன் திரும்ப அவன் 3 பேர் உட்காந்து அழுதுட்டு, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவது பாரு கொஞ்சமாவது மாற்றிக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் நான், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதனால தான் நான் பிக் பாஸ்க்கே வரமாட்டேன்னு சொன்னேன், எல்லாரும் என்னை தப்பாக தான் பேசுவாங்க, தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியும் போது உன்னை நீயே மாற்றிக்கொள்வதற்காக தான் இந்த ஷோ, அதை புரிஞ்சு நடந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபைனலாக நந்தினி மேட்டர்,
நந்தினி காமிச்சது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் 1 ஹவரில் காமிச்சாங்க. பட் கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த இஷ்யூ போச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்களுக்கு தோணுனது எல்லாத்தையும் சொல்லி நார் அடிச்சுட்டு தான் அவங்க கிளம்பினாங்க. பட் அதுலேயும் ஸ்கோர் பண்ணணும்னு வந்து உட்காந்து முந்தானேத்தி அவங்க இதுவாக இருக்கும்போது கனி பக்கத்தில் உட்காந்து அவங்கள பயங்கரமாக சமாதானப்படுத்தினாங்க. சரி விடு, நான் இருக்கேன், அமைதியாக இரு, தண்ணி குடி, தூங்கு, எல்லாம் சரியாக போகும்னாங்க. ஆனால் இவங்க உட்காந்து சொல்லுடி, யார் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க இந்த ஸ்விம்மிங் பூல் இன்னும் டீப்பாக இருந்ததுன்னா நான் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டுருவேன் அப்படின்னுட்டு. இங்கே தற்கொலை பண்ணிக்காத, வீட்டுக்கு போய் வேற எங்கேயாவது குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லாத குறையா காளி மாக்காளி இது சொல்லு அது சொல்லு வா போன்னு அவங்கள திரும்ப திரும்ப கிளப்பி விட்டு அவங்கள திரும்ப திரும்ப பேச வச்சு ரொம்ப 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 அநாகரிகமாக நடந்துட்டாங்க. அதை பண்ணாதீங்கன்னு வந்து சொன்ன துஷாரியும் கத்தி, கமருதீனியும் கத்தி. கமருதீனுக்கு அவங்களுக்கு வேறு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், அவர் என்ன வேணாலும் நடிக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல உண்மையாக வந்து அவங்கள விடுங்க, அவங்கள ஃப்ரீயாக இருக்க விடுங்கும்போது அசிங்கமாக ரியாக்ட் பண்ணி எகெயின் அவங்க பண்ணது தப்பு. அந்த பொண்ணு ஷீ இஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ். நந்தினி அவங்க வெளியில் போனது தான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ இதோட சனிக்கிழமை நிகழ்வுகள், வெள்ளி சனி நிகழ்வுகள் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.